ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்? மளிகை கடைக்கு 5 ரூபாய் சர்பத் பேக்கெட் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல வச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சி ஐஸ்ல ஆரம்பிச்சு ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க், பாதாம் மில்க், திக்கான பாதாம், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணி காமிச்சேன். நீங்கள் எதுவும் ஜூஸ் பிசினஸ் எதுவும் எடுத்து பண்ணணும், இல்லைன்னா மளிகை கடை, பெட்டி கடை தான் வச்சிருக்கீங்க, ஐஸ் போட்டுக்கணும், ரசனா போட்டுக்கணும்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா பிரோஜனமா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சர்பத்தை 5 ரூபா பேக்கெட்ல விற்கலாமானா கண்டிப்பா விற்க முடியும். எப்படின்னு நான் நீங்க சொல்றேன் சரிங்களா. இன்னைக்கு ஒரு 3 லிட்டர் போட்டு காமிக்க போறீங்க சரிங்களா. இப்போ பாத்திரம் எம்டியா தான் வச்சிருக்கேன். இதுக்கு மெஷரிங் கப் சரிங்களா. இது கமர்ஷியலா வரும். இது 1 லிட்டர் சரிங்களா. இது வரைக்கும் வந்தா 1 லிட்டர் தெரியுதா, ஒண்ணுன்னு போட்டிருக்கா. இது வரைக்கும் வந்தா 1 லிட்டர். இது நீங்க கிச்சன்ல ஏதாவது பண்றீங்க, கமர்ஷியலா ஹோட்டல்லாம் எதுவும் யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் சரிங்களா. மெஷர்மெண்ட் படி சூப்பரா பண்ணலாம். இது வச்சிருக்கேன் சரிங்க. இதுதான் நீங்க மெஷர் பண்ணி ஊத்த போறேன். அப்புறம் 4 லெமன் எடுத்திருக்கேன். அதாவது 1 லிட்டருக்கு 50 கிராமுக்கு மேல சைஸ் போயிட்டு லெமன் இருந்தா 1 லெமனே போதும் சரிங்களா. ஒரு பெரிய லெமன், 3 லெமன், ஒரு பெருசு, 1 சின்னது, அப்படி ஒரு 4 லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் நன்னாரி சரிங்களா. நன்னாரி எடுத்து வச்சிருக்கேன். நன்னாரி எவ்வளவு ஊத்த போறோம் அப்படின்னா 400 ml நன்னாரியும் 200 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா. மொத்தம் 1 லிட்டருக்கு 200 கிராம் சீனி சேர்ப்போம் ஸ்டாண்டர்டு. இப்போ நம்ம 3 லிட்டருக்கு 600 கிராம் சேர்க்கக்கூடிய இடத்துல 400 கிராம் நன்னாரியாவும் 200 கிராம் சீனியாவும் சேர்க்கிறோம். இப்படி போட்டால் நம்ம கொஞ்சம் லாபமா இருக்கும். ஃபுல்லா நன்னாரியே போடுற போது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் சரிங்களா. அதனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க 200 கிராம் சீனியை அப்படியே உள்ள தட்டிடலாம். ஓகே, சீனி தட்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம நன்னாரி சேர்க்கலாம். நன்னாரி கரெக்டா இந்த அளவுபடி 400 ml ஊற்றி காமிக்கிறோம் பாருங்க. ரைட், இப்போ நம்ம நன்னாரி ஊற்றியாச்சு. உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகே ரைட், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 0.4 சரிங்களா. 400 ml கரெக்டாக ஊற்றிருக்கேன். இப்போ இந்த 400 ml நம்ம அப்படியே உள்ள சேர்த்துடலாம். ரைட், இப்போ நம்ம 400 ml நன்னாரி சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லெமன் சரிங்களா. நான் சொன்ன 4 லெமனையும் உள்ள புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ நம்ம லெமனை எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. வேகமாக நம்ம லெமனை புழிஞ்சு விட்டுறலாம். கண்டிப்பாக லெமனை கையால் புழியக்கூடாது. கையால் புழிஞ்சா சீடு எல்லாமே உள்ள போயிடும் ஓகேங்களா. அதனால கையால் புழியக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா லெமனையும் புழிஞ்சு விட்டாச்சு. புளியறதை வச்சு புளியனால இந்த சீடு எல்லாமே அதுலேயே நின்றும் சரிங்களா. எதுவுமே உள்ள போகாது, நீட்டாக இருக்கும் பார்க்க. ரைட், இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா தண்ணி சேர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் மெஷரிங் படி சரிங்களா. அது படி இப்போ 1 லிட்டர் சேர்க்குறோம். தண்ணியா அந்த கலர்ல இருக்குன்னு கேட்டா நன்னாரி ஊற்றினோம்னா அதே மெஷர்மெண்ட்ல அப்படியே தண்ணி எடுத்து ஊத்துறேன். இனி தண்ணி ஒரிஜினல் கலர்ல கிடைக்கும். இப்போ 2வது லிட்டர் தண்ணி அப்படியே ஃபுல்லா விடுறோம். இப்போ நம்ம 3வது லிட்டர் தண்ணி விட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கரைச்சி எடுத்துடலாம். நன்னாரி சிறப்பு, சீனிலாம் போட்டோம்ல, எல்லாம் கீழே போய் டெபாசிட் ஆயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான சர்பத் ரெடி. இப்போ நம்ம இதை அப்படியே பேக்கெட் போடலாம். பேக்கெட் போட்டு மளிகை கடை எவ்வளோ பேக்கெட் வருது, எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு கவர் கிடைக்குமாட்டுக்கு, ஐஸ் ரோல் கிடைக்குமாட்டுக்கு, ஜூஸஸ் எதுவும் கிடைக்கும்னா தாராளமாக நம்மகிட்ட வாங்கிடலாம். இன்ஜினியர் மளிகை கடை gmail.com மெயில் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வழியாக பார்க்குறவங்க டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். என்ன வேணும், எப்படி பண்ண போறீங்க, பிஸ்னஸ்க்கா, கடைக்கா, வீட்டுக்கா, வீட்டு ஃபங்க்ஷனுக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தெளிவாக வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் ஓகேங்களா. இப்போ நம்ம கவரை எடுத்து சர்பத்தை ஊற்றி சீல் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான 5 ரூபா நன்னாரி சர்பத் ரெடி சரிங்களா. செம்ம டாப்பாக இருக்கும், நல்லா விற்குது மளிகை கடையில். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும், ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ ஊற்றுறேன் அப்படின்னா நான் 110லேருந்து 120 ml உள்ளதான் ஊற்றுவேன், கம்மியாக ஊற்றுவேன். இன்னைக்கு 5 ரூபாய்க்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும். அப்படின்னா தான் நமக்கு மார்ஜின் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்பீட் பண்ணி போட்டுட்டு கடைசியில் மொத்தமாக எவ்வளோ பாக்கெட் வந்திருக்கு அப்படிங்கிறத எண்ணி சொல்கிறேன், லாபத்தையும் சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா சர்பத்தையும் பேக்கெட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத எண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம கடையில் வைப்போம் பார்த்துக்காங்க. ஃப்ரிட்ஜில் இதுதான் போக சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வரும்ல, இந்த மாதிரி இதை வச்சுக்காங்க. கடையில் வைக்க நல்லா இருக்கும். ஒரு டிப்ஸாக எடுத்துக்காங்க. இப்போ போட்டுடலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 3 லிட்டரில் வந்து 28 பேக்கெட் கிடச்சிருக்கு. சரியா? அதாவது ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 110லேருந்து 105 ml இதே மாதிரி கணக்கு பண்ணி இதே ரேஞ்சில் தான் நான் ஊற்றினேன். சரிங்களா? 28 பேக்கெட் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், 400 ml நன்னாரி விட்டீங்களா? அது வந்து சீனி மாதிரி தான். சரிங்களா? அது வந்து தண்ணியோட கரைஞ்சு போகும். அந்த லெவலை வந்து ஏற்றாது. சரிங்களா? அதனால அதை வந்து இதில் தப்பு கணக்கு போடாங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதோட செலவை பார்த்துடலாம். இப்போ வந்து இது 28 பேக்கெட்டு. இது நமக்கு சேல்ஸ் ஆனால் 140 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். இப்போ இதோட செலவு பார்த்துடலாம். 400 ml நன்னாரி வந்து நீங்கள் ஹோல்சேல் ரேட் படி போட்டால் 100 ml வந்து 8 ரூபா வரும். சரிங்களா? எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து உங்கள் நன்னாரி பாட்டில் வாங்கி அந்த ரேட்டு டிவைடட் பை இவ்வளோன்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணி போட்டுக்காங்க. சரிங்களா? 8 ரூபா வரும். 400 ml நன்னாரி 32 ரூபா. 200 கிராம் சீனி வந்து ஹோல்சேல் ரேட் வந்து 9 ரூபா. அப்படின்னா 41 ரூபா ஆயிட்டு. அடுத்து கவர் வந்து இன்னைக்கு வந்து 50 பைசா போட முடியாது. சரிங்களா? கவர் ரேட் வந்து நல்லா ஏறி தான் இருக்குது. உங்களுக்கு ஓரளவு தெரியும். 75 பைசா போட்டுக்கலாம். அப்படிங்கும்போது கவர் வந்து 21 ரூபா. 41, 21, 62 ரூபா ஆச்சு. அது போக நம்ம சீல் பண்ணது இதுக்கெல்லாம் வேணா ஒரு 10 ரூபா பண்ணி 70 ரூபாவா ரவுண்ட் பண்ணிக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து இதை 140 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும்போது 50% மார்ஜின் அப்படி இருக்கு. அப்புறம் அந்த சீலிங் மிஷினு நீங்க போடுற மேன் பவர் இதுக்கெல்லாம் ரொம்பலாம் போடாங்க. இதுல வந்து நல்ல லாபம் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வேலை தான். குயிக்கா தெளிவா பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். அதில் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியதுன்னா நன்னாரியோட ஸ்வீட்னஸ். சில ஊரில் நன்னாரி நல்லா கலராக இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் நன்னாரி எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி இருக்கும். அந்த சுகர் டு நன்னாரி கால்குலேஷன் வந்து பார்த்து போட்டுக்காங்க. ஃபுல்லும் நன்னாரியே சேர்த்தா சில டைம் வந்து தொண்டையில் வந்து பிடிக்கும். சரிங்களா? அதையும் பார்த்து கரெக்டாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.